இலங்கையின் பல பிரதேசங்களிலும் யானை மற்றும் மனிதனுக்கு இடையிலான யுத்தம் வலுவடைந்து வருகின்றது. அவ்வாறான ஒரு நிலையை அட்டாளைச்சேனை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனையிலிருந்து ஆலங்குளம் வரையில் பாவங்காய் வீதி அமைந்துள்ளது. முல்லைத்தீவு, சம்புநகர், ஆலங்குளம், தீகவாயி மற்றும் அம்பாறை போன்ற பகுதிகளுக்கு பாவங்காய் வீதியூடாக தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். இதேவேளை பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் நெற்காணிகளுக்கு சென்று வர இந்த பாதையை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக பாவங்காய் வீதியின் அருகிலுள்ள நெற்காணிகளிலும் அருகிலுள்ள பற்றை பகுதிகளிலும் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. சுமார் 4 யானைகள் இந்த பகுதியில் நடமாடுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பகல் வேளையில் வீதியிலிருந்து சற்று தூரத்திற்கு நடமாடும் யானைகள் மாலையானதும் வீதியை மறித்து நிற்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த பின்னுக்கு ஆனை நிற்குது. நாங்கள் இந்த ரோட்டால் போகிற போக்குவரத்து எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்குது. மித்தம் பிரிக்குது. விட்டக்கரைச்சி விடணும். பயிர் வச்ச தென்னம்பிள்ளை எல்லாத்தையும் போட்டு உடைச்சி நாசமாக்குது. ரோட்டால் போகவே இல்லாது, எங்களுக்கு வரையும் இல்லாது. மத்திய நேரம் போகல, காலையிலையும் வர இல்லாது. இப்படி இருக்குது. அக்கறைப்படுத்தி விடணும் இந்த ஆணை. தற்போது பெரும்போக நெச்சைக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் யானைகளின் நடமாட்டத்தால் தாம் அச்சமடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலையிலையும் போயெல்லாம் இருக்குது, ராயவரையிலையும் போயெல்லாம் இருக்குது. எந்நேரம் என்ன ரோட்டை க்ரோஸ் பண்ணுதுன்னு தெரியுது இல்லை. திருநேரம் பிரட்டி இது ஆக்கலை. இது ஒன்று பகலையிலே நிற்குது, ராவையிலே நிற்குது. எந்நேரம் நிற்கும், எந்நேரம் மறையுது விளங்குதில்லை. இந்த பத்தைக்குள்ளேயே நின்று மாரியாவுக்குள்ளே வெளியாகுது, சில நேரம் வெளியாகாமலே நிற்கிது. இது பெரிய ஆபத்தான நிலையில வயலுக்கு போகிறதுக்கே ஆக்கள் யோசனையிலையும் பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கவனத்தில் எடுத்து இதை உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணும்படி இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நான் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன்.